என்ன பவி, அண்ணன்ட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன். வந்து இப்போ 1/2 மணி நேரம் ஆகுது. இப்படியே அமைதியாகவே இருந்தால் என்ன அர்த்தம்? என்ன பேசணும் சொல்லு, சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஏன் மூஞ்சி ஒரே வாட்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்க மாதிரி இருக்குது, நைட்டு தூங்கலையா, என்ன பிரச்சனை? உனக்கும் பிரவீனுக்கும் ஏதாச்சும் சண்டையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, நல்லா தான் தூங்குனேன். லைட்டாக தலைவலி மாதிரி இருந்துச்சா, அதனால தான். நான் என்ன பேச வந்தோம்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு தெரியாத மாதிரியே நடிக்கிறேன்? எல்லாம் உனக்கு தெரியும் தான் பிரவீன் சொன்னார். அப்புறம் தெரியாத மாதிரியே சொல்கிறேன். நான் உன்ட்ட என்ன பண்ணலான்னு கேட்க தான் வந்தேன். நீ என்கிட்டே ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன். என்ன உன்னோட ரெசிஸ்டர் மேரேஜ் பற்றியா? அதை பற்றி பேச வருவான்னு தெரியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வேறு மாதிரி கேட்டேன். சரி சொல்லு, என்ன முடிவு பண்ணியிருக்க? இதில் நான் முடிவு பண்ண ஒன்றும் இல்லை. இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் முடிவு எடுக்கணும். இதில் நான் என்ன முடிவு எடுக்கிறது? என்கிட்ட கேட்டு இன்னும் நீ என்ன முடிவு எடுக்க போகிற? உன் மனசுக்கு என்ன படுதோ அதை செய்ய வேண்டியதானே. இல்லைண்ணா, இது தப்பு தானே. இப்படிலாம் பண்ணால் அம்மா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு உனக்கே தெரியும் இல்லை? அப்பா இல்லாமல் தனியாக வளர்த்தாங்க. இப்போ நான் இப்படி ஒரு காரியம் பண்ணேன்னு வச்சுக்கவே ஊரில் என்ன பேசுவாங்க சொல்லுவே? உனக்கு தெரியாதாண்ணா? அதானே நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அம்மாவும் பாவம் இல்லை, என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அம்மாட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்கண்ணா. அவங்க ஒத்துக்காமலாம் இருக்க மாட்டாங்க. என் சந்தோஷத்தை விட உங்களுக்கு வேறு என்ன முக்கியமாக போச்சு? அதை பிரவீன்ட்ட சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டில் பேச சொல்கிறேன், பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணால் அவங்க தானே பேசணும், நான் போய் பேச முடியுமா? பேச சொன்னால் பேச மாட்டேங்கிறா. ரெசிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இது சரிப்பட்டு வருமா? நீனே சொல்லு. நீனாச்சும் புரிய வைக்கக்கூடாதா? நீனும் அவங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன். என்னம்மா பண்ணுறது? ஒவ்வொருத்தர் சூழ்நிலை அப்படி. பிரவீன் பேச சொல்லலாம், இருந்தாலும் அவருக்கு சூழ்நிலை அப்படி. வேணான்னு பிடிவாதமாக நிற்கிறவங்கள்ட்ட போய் என்னத்தை பேச? 4 தடவை 5 தடவை பேசலாம். அதுக்கப்புறம் போய் பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா பேசி என்ன பண்ணுறது சொல்லு? நீனா இருந்தாலும் அப்படி தானே முடிவெடுப்ப. இப்போ நீ என்ன முடிவெடுத்திருக்க? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறியா இல்லை வேணாங்கிறியா? இல்லைண்ணா, அம்மா பாவம்ண்ணா. அந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேன். பிரவீன்ட்ட சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாரு. என் நிலமையும் கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும்ல. நீனாச்சும் எடுத்து சொல்லுவே. பிரீத்திட்ட சொன்னால் அவள் அதுக்கு மேலே இருக்கா. சரி பேபி, சரி அம்மா முக்கியம்னு வச்சுக்க. அதை பிரவீன்ட்டு நீ ஸ்ட்ரைட்டாக சொல்லலாம்ல. அவர் வாட்டுக்கு விளைக்கிறோம் தானே சொன்னார். உன்னை எதுவும் தொந்தரவு பண்ணல. அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே. நான் என்ன சொல்ல முடியும்? உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் வர மாட்டேன். எனக்கு நீ ஒப்பீனியன் கேட்குறியா? அண்ணங்கிற முறையில் நான் உனக்கு சொல்லுவேன், அவ்வளோதே. மற்றபடி உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் வரவே மாட்டேன் பவி. என்னண்ணா நீ இப்படி அத்து விடுற மாதிரியே பேசுற? அண்ணன் தானே உன்ட்ட கேட்க வந்தேன். அதே அண்ணங்கிறனால தான் உனக்கிட்ட நான் சொல்கிறேன், ஒழுங்கு முறையாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் பின்னாடி நீ இருந்தே வருத்தப்படுவேன். அப்படி வேணாமா? சரி, அவர் கல்யாணம் பண்ணிக்க போட்டோம். நீனும் நம்ம வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடும். அவ்வளோதான் ஒரே வழி. மற்றபடி வேறதுக்கு நீ முரண்டு பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. பிடிக்கலன்னா ஸ்ட்ரைட்டாக போய் பிடிக்கலன்னு சொல்லிடு. உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்னையும் கொடுத்து விடாத, என்னையும் கொடுத்து விடாத, பிரீத்தியும் இழுக்காத. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். என்னண்ணா நீ ஏதாச்சும் ஐடியா சொல்லுவா, இல்லைன்னா அவங்க வீட்டிலையாச்சும் போய் பேசு அப்படின்னு சொல்லி உண்டை வந்தால் நீனே அவங்கள மாதிரியே கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறது வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு. அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? வீட்டில் ஏற்றுக்கலைன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? 2 பேரும் தனியாக இருந்து குழந்தை பெற்று அதை வளர்த்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஈஸியாக சொல்லிடலாம். இல்லை பவி, எனக்கு வேறு எதுவும் தோணலை. நீ உன் மனசுக்கு பட்டதை செய்ய. என் மனசில் உள்ளதை சொல்லிவிட்டு நீ கல்யாணம் பண்ணுறது தேவையில்லைன்னு தோணுது. சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நானே அண்ணனே பார்த்து பண்ணி வைக்கிறேன். அந்த அண்ணன் இருக்கல்ல, அதுக்கப்புறம் உனக்கு என்ன கவலை? வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நீ ஏன் கவலைப்படுற? அந்த அண்ணன் ஒத்துக்க வைக்க மாட்டேன்னா அண்ணன் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையா? உன் மேலே நம்பிக்கை இருக்கனால தானே உன்ட்ட பேசிக்கிறீங்க. நீ ஏதாச்சும் பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அந்த நம்பிக்கையில் தான் உன்ட்ட பேசிக்கிறீங்க. நீ ஏன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு ஈஸியாக சொல்லிட்டேன். அப்புறம் நீ எதுக்கு நான் இருக்கேன்? நீ தான் போராடி அளவுக்கு ஓகே வாங்கி தரணும். நான் வாங்கி தரலேன்னு சொல்லலை. இப்போ வாங்கி தரேன், கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ளே 2 மாதத்துக்குள்ள கல்யாணம் வச்சுருக்காங்களே, அதை முதல்ல தடுத்தாகணும்ல. அதுக்கு இதே வழி. அதுக்கப்புறம் பேசி சமாதானம் பண்ணிக்கலாம். உடனே நடக்கணும்னா நடக்குமா? நம்ம இப்போ என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. என்னமோ சொல்லுங்க, 3 பேர் கூட்டு சேர்ந்துக்கிட்டே ஆனால் பேசியிருக்கேன். எனக்கு என்னமோ இதில் உடன்பாடே இல்லை. அம்மாவை நினச்சாதான் ஒரு மாதிரி இருக்குது. இதை பற்றி நினச்சாலே அம்மா தான் கண் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க என் மேலே. அதே மாதிரி தானே நானும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். எனக்கு அப்படிலாம் பார்த்துருவாங்களாண்ணா? வேணான்னுலாம் சொல்லிடுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களே. இல்லை பவி, சித்தி வேறு இடத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உனக்கும் சீக்கிரத்தில் முடிக்கலன்னு தான் பார்க்குறாங்க. பிரவீனுக்கு மாதிரி தான் உனக்கும். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. சரி, நான் கிளம்பட்டுமா? எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சர்டிஃபிகேட் எல்லாம் நீ தானே வச்சுருக்க, ஃபோன் பண்ணி சொல்லு. ஃபோன் பண்ணினா இப்போவே ஓகே சொன்னீங்கன்னா நாளைக்கே போகலாம். நாள் கடத்திக்கிட்டே இருந்தால் அப்புறம் உங்களுக்கு தான் டேஞ்சர். சரிண்ணா, நான் பார்க்குறேன். நீ கிளம்பு. சாப்பிட்டியா நீ? இல்லைம்மா, போய் தான் ஏதாச்சும் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு போகணும். டைம் ஆச்சுன்னு ஒடியாந்தேன். உன்னை பார்க்குறக்கா இதை பற்றி தான் பேசுவேன்னு தெரியும். ஃபோன்லேயே பேசியிருப்பேன். இருந்தாலும் ஃபோனில் பேசினா இது சரிப்பட்டு வருமா? அதனால தான் நேரில் வந்தேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த அண்ணன் இருக்கல்ல, அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு? நம்பிக்கை இருந்தால் நான் சொல்கிற மாதிரி கேளு. இல்லையா? நம்பிக்கை இல்லையா? சரி, உன் இஷ்டத்துக்கு பண்ணு. அதுக்கப்புறம் என்னை எதுவும் கேட்கக்கூடாது. அண்ணன் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, பிரவீன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னை முன்னாடியே அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்போல்லாம் பின்னாடி யோசிச்சுனே வச்சுக்க. ஒன்றுமே ஆகாது. நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லைண்ணா, நைட்டு சாப்பிட்டா தான். நைட்டு எங்கள் சாப்பாடே உள்ளுக்குள்ளே இறங்க மாட்டேங்குது.
சாப்பிடணும், ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். போகவும் பிடிக்கல. எதுக்குடா இங்கே வந்தோம்னு தோணுது. வேலைக்கு வராமல் இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. நான் வாட்டுக்கு ஊரில் இருந்திருப்பல, எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. இப்படி எல்லா படித்த பொண்ணுங்களும் நினச்சா வீட்லேயே படிச்சுட்டு உட்கார வேண்டியதே. என்ன பண்ணுறது, விதினே எங்கே யாரை இழுக்கணுமோ அங்கே இழுத்துட்டு வந்துடுது. இழுத்துட்டு வந்து இப்படி சீரழிக்குது. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கையில் என்ன இருக்குது சொல்லு. சரிம்மா, என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லு. இன்னும் 2 நாள் கூட டைம் எடுத்துக்க. திங்கக்கிழமை போகிற மாதிரி நான் ஊருக்கு போனாலும் போவேன். என்ன நான் திடீர்னு ஊருக்கு போகிறேங்கிற? நானும் வர 2 நேரம் போயிட்டு வந்துடலாமா? ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுல போய். இல்லை நீ வேணா, நீ இரு. அடுத்த டைம் போகும்போது நான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ எனக்கு ஒரு சின்ன வேலை பேங்கில் இருக்குது, அதை முடிக்கிறதுக்காக போவேன். நான் போனோடனே வந்துடுவேன். போய் அங்கே ரொம்ப நான் தங்க மாட்டேன். காலைல போய் இறங்கினோன்னே பேங்க் வேலையை முடிச்சுட்டு மதியானமே பஸ் ஏறிடுவேன். சரிண்ணா, அப்போ சரிண்ணா, அடுத்த வாரமே 2 நேரம் போகலாம். இங்கே வீட்டுக்கு போனாலும் பிடிக்கல, மூஞ்சி ஒரு மாதிரி இருந்தால் அம்மா என்னாச்சு ஏதாச்சு அங்கே இருக்கிறது பிடிக்கல, அப்புறம் வேலைக்கே போவேன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த வாரம் போய்க்கலாம். சரி, நீ உடம்பு பார்த்துக்க, சாப்பிடாம இருக்காத, எதையும் நினச்சிக்காத. எதுவாக இருந்தாலும் இந்த அண்ணன் இருக்கேன், அண்ணன்கிட்ட சொல்லு, எதையும் மறைச்சிடாத. நீனா எதுவும் முடிவு எடுக்காது, அண்ணன்கிட்ட கேட்டு பண்ணி எதாக இருந்தாலும். சரிண்ணா, அந்த தைரியத்தில் தான் இருக்கேன். நீ இருக்கேங்கிற தைரியம், நீ ஏதாச்சும் பார்த்துப்ப, எதாக இருந்தாலும் நீ பார்த்துப்பேங்கிற ஒரு தைரியம், அந்த தைரியத்தில் தானே இருக்கேன். அதான் உன்னை பார்க்க வந்தேன். எதாக இருந்தாலும் உன்னை தான் கேட்டு செய்யணும்னு தோணுச்சு. சரிண்ணா, நீ ஊருக்கு போனா பார்த்து போயிட்டு வா. அம்மா என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வா. கண்டிப்பாக சித்தியை பார்த்துட்டு தான் வருவீனா. சரிண்ணா, டைம் ஆச்சு. நீ கிளம்பி சாப்பிட்டுட்டு வர போகணுங்கிற. எனக்காச்சும் இங்கே தான் இருக்கு, நீ அவ்வளோ தூரம் போகணும். நேற்று சாயங்காலமே பேசியிருக்கலாம். ஒரு மாதிரி ஆச்சு, நீனும் லேட்டாக தான் ஆஃபீஸ் விட்டு போவியா, அதனால தான். சரி விடு பவி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணன் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அடி பிரியா, நேற்றே வருவேன்னு எதிர்பார்த்தேன். இல்லடி வரலான்னு தான் பார்த்தேன், அது கூட சின்ன வேலை வந்துருச்சு. சரி காலைல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் வந்தேன். இப்போ என்ன ஓகேவா? எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுற? இப்போதாண்டி அப்பா தான் வீட்டுக்கு போயிருக்காரு. கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வர, காசு எல்லாம் செட்டில் பண்ணால் தானே வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதான் தங்கச்சி இங்கிட்டு போனால் ஆளை காணோம். யாரும் இல்லாத நேரமாக பார்த்தா நீ வேற அப்பா உன்னை பார்க்கணுமாக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீ வர நேரம் பூரா அவர் இருக்க மாட்டேங்கிறாரு. நான் அவர் போனதை பார்த்துட்டு தானே வந்தேன். என்னடி சொல்கிற? அப்பா தானேடி, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்டி. வீட்டுக்கு என்ன வராமலாம் இருக்க போகிறேன். இப்போ கால்லாம் ஓகே தானே, நல்லா நடக்க வருதா? ஆமாடி, அதெல்லாம் ஓகே தாண்டி. கொஞ்சம் நல்லா தான் கம்பை ஊண்டிக்கிட்டு நடக்கிறேன். வீட்டுக்கு போய் ஒரு 2 வாரம் இந்த மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இது ஒன்றா கொஞ்சம் சரியாயிருண்டி. நைட்டு என்ன 11 மணிக்கு ஃபோன் பண்ணியிருந்து, நான் தூங்கிட்டு பார்க்கவே இல்லை. சரி காலைல கூப்பிடலான்னு பார்த்தேன். சரி இங்கே ஒட்டி பார்க்க தானே வரேன், ஒரு வேளை இங்கேயே பார்த்து பேசிக்கலான்னு தான் அந்த டைமில் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஏன்டி நான் சைலண்ட் போட்டு தூங்கிட்டேன்னா பார்க்க கூட இல்லை. நேற்று மத்தியானம் தூங்கிட்டேன், அதே தூக்கமே இல்லை. சரி உன்ட்ட கொஞ்சம் ஒரு விஷயம் பேசலான்னு ஃபோன் பண்ணி நீ ஃபோனே எடுக்கலை. அப்படி என்ன விஷயம்டி? எல்லாம் அந்த பவி அந்த பிரவீன் லவ் பண்ணுறாங்கல்ல, அவங்களை பிரிக்கிறக்கான ஐடியா தாண்டி. அவங்க அம்மா நம்பர் நான் காலேஜ் படிக்கும்போது அவன் கொடுத்து வச்சுருந்தேன். அந்த நம்பர் சேவ் பண்ணபடியே இருந்துச்சா, மெயில் ஐடியில் அப்படியே சேவ் ஆகிருக்கும்போல அப்படியே இருந்துச்சு. நேற்று ஒரு ஐடியா தோணுச்சு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, பிரவீன் உங்களுக்கு ஃபோனே பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு கேட்டேன். ஏன் நல்ல நேரமோ என்னமோ அவன் 4 நாளாக ஃபோனே பண்ணலையா. அவன் அவள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் உனக்கு என்ன, ஃபோன் பண்ணலைன்னா உனக்கு என்னடி? இதை கேட்குறக்காண்டி நீ ஃபோன் அடிச்சியாக்கும். இது ஒரு விஷயம்னு என்னட்ட சொல்கிற. அடியே முந்திரி கொட்டை, நான் என்ன சொல்ல வரணும்னு முழுசாக கேளுவே. ஃபோன் பண்ணி கேட்டேன்னா 4 நாளாக ஃபோனே பண்ணலன்னு சொன்னாங்க. எப்படி பண்ணுவேன்? அவன் என் கூட ஹாஸ்பிட்டலில் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கானே, என்னை கண்ணும் கருத்துமா அவன் தான் பார்த்துக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு அவன் என்னையே தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுட்டேன். அடி பாவி, அவன் எங்கடி உன்னை பார்க்க வந்தேன்? அந்த பவியோட ஒரு நாள் வந்துருப்பேன். அந்த திட்டினதுலேருந்து அவன் வரவே இல்லையே. உன்னை பற்றி அவன் எதுக்கிட்டி நினைக்க போகிறேன்? நீ ஏன் இப்படி சொன்ன? இப்படி சொல்கிறனால உனக்கு என்ன லாபம் இருக்குது? என்னடி இப்படி சொல்லிவிட்டேன்? என்னை தானே பவின்னு நினச்சிக்கிறதுக்காக அவன் என் கூட இருக்குன்னு உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். சும்மாவே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னை போய் பேசினதுக்கு இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன்ல, சுத்தமாக என்னை வெறுத்துருப்பாங்க. அவன் என்னதே கெஞ்சி கெதறி பவியை கல்யாணம் வைக்க சொன்னாலும் வேணான்னே சொல்லுவாங்க. அதுக்கு தாண்டி அவங்களை எவ்வளோ வெறுப்பேற்றணுமோ அவ்வளவுக்கு வெறுப்பேற்றணுண்டி, நம்மளால் முடிஞ்சது. அப்படி வேறு இருக்கோ ஐசு? இந்த ஆங்கிள் நான் யோசிச்சு கூட பார்க்கலையே. உனக்கான சரியான கிரிமினல் முன்னாடி எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறே தெரியல. படத்துக்கு நீனா வில்லியாக போனால் கரெக்டாக இருக்குண்டி. வில்லி கேரக்டர் உனக்கு அப்படியே பொருந்துண்டி. அவள் அம்மாவுக்கு வந்த கோவத்தை பார்க்கணுமே. இப்போயே என் பிள்ளைய மடக்கிட்டே அன்னைக்கே தான் சொன்னல, நீனா எங்கள் வீட்டுக்கு மருமகளை வர முடியாதுன்னு மறுபடியும் எதுக்கிட்டி ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் உங்கள் மயந்தான் ஃபோன் நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டுட்டேன் தெரியுமா. உனக்கு எப்படி பொய்யெல்லாம் அது வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃப்ளோவில் வருமா, இல்லை யோசிச்சு வச்சுருப்பியா? இல்லடி, சரி இப்படியே விட்டுறலாம், என்னத்த பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. இருந்தாலும் கேட்க மாட்டேங்குதேடி. 2 மைண்டாக இருக்கேடி, என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆனால் பிரித்து விட்டாதாண்டி எனக்கு நிம்மதியாக இருக்கும். அவங்கள பிரித்து விட்டுட்டு நான் வாட்டுக்கு வேறு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு ஜம்முன்னு செட்டில் ஆக வேண்டி. நல்லா பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடணும். இவெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்.
அப்போ பிரவீனை கல்யாணம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணலையா நீனு? பிரித்து விட்டுட்டு நீ போயிடுவியா? இப்போ பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? யாரடி இவனையா? இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் நிம்மதியாக இருக்க முடியுமா? அது குத்தம் இது குத்தம், அந்த ட்ரெஸ்ஸு போடாது இந்த ட்ரெஸ்ஸு போடாது, அத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், இத்தனை மணிக்கெல்லாம் வெளியில் சுற்றக்கூடாது, பொம்பளை பிள்ளைக்கு இது என்ன ஃபோனில் இவ்வளோ நேரம் பேச்சு அப்போ நான் 1008 ரூல்ஸ் போடுவேன்டி. நிம்மதியாக எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியாது, நிம்மதியாக எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்ற முடியாது, பார்ட்டிக்கு போக முடியாது, வெளியில் எங்கேயும் போக முடியாது, பிடிச்ச சாப்பாடு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், அதெல்லாம் நான் சாப்பிட செய்வேன்னா வீட்டிலேயே செய்யின்னு சொல்லுவேன். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டே வராது, இவெல்லாம் நமக்கு வேணாண்டி. என்ன கோவம்னா என்னை பிரேக்கப் பண்ணல அந்த கோவம், அதுக்காக தான் இவனை பிடிச்சி விட்றேன். அதுக்கு ஏன்டி இவ்வளோ கஷ்டப்படுற? அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே. யாரையோ லவ் பண்ணுறேன், யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீனே கல்யாணம் பண்ணல, அப்புறம் ஏன் பிரித்து விட்டு பார்க்குறேன்? இல்லடி, என்னை பிரேக்கப் பண்ணிட்டு அவன் எப்படி இன்னொரு லவ் பண்ணலாம்? அரேஞ்ச் மேரேஜ் பண்ண முடியாதானே? லவ்வே பிடிக்கலன்னு இன்னொருத்தையை பார்த்து லவ் பண்ணுவாங்களோ, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? விட்டுருவேனா அவ்வளோ சீக்கிரத்தில்? சரி என்னமோ பண்ணு, நான் சொல்லியா நீ கேட்க போகிற? நீ கல்யாணம் பண்ணிக்கவே, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு நினச்சேன். பார்த்தா கல்யாணமும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டேன். உன் மனசில் என்ன இருக்கோ எனக்கு என்ன தெரியும்? நான் சொன்னாலும் எதையும் கேட்க மாட்டேன், உன் இஷ்டப்படி தான் செய்வேன். சரி சரி, நான் கிளம்பவா? ஏண்டி முடியாதவங்களை பார்க்க வர? ஒரு பழம் அது ஜூஸு இதெல்லாம் வாங்கிட்டு வரதில்லையாடி, சும்மா வரேன். பழம் வாங்கிட்டு வரணும்னு எனக்கும் தான் ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறது, காசு இல்லையே. எப்போ கேட்டாலும் இதே தாண்டி சொல்லுவேன், காசு இல்லை காசு இல்லைன்னு. சம்பளம் வாங்கி என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியலடி. ஆனால் என்னடி பண்ணுறது, சம்பளம் வாங்கி வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன். உன்னை மாதிரியே நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாரு. ட்ரெஸ்ஸு கூட எப்படி போட்டிருக்கோம்னு பழசை தான் போடுவேன். சரி சரி, 500 அப்புறமா போட்டு விடுறேன், கிளம்பு. சரிடி, நான் கிளம்புறேன். ஒருவேளை காசு வாங்குறதுக்காண்டி தான் ஹாஸ்பிட்டலுக்கு நமக்கு பார்க்க வந்திருப்பாளோ? நம்ம தான் அவசரப்பட்டு 500 போட்டுவிடுன்னு சொல்லிட்டோமோ. சரி போட்டுவிடுவோம், நமக்காண்டி ரத்தம்லாம் கொடுத்துருக்கா, பாவம் பிள்ளை எதுவும் யோசிக்காமல் செஞ்சுருக்காள்ல. அவளுக்கு செய்கிறதுக்கு என்ன, அம்பட்டும் சும்மா தின்னி மாடுகளாக தெரியுது, நமக்காக எதுவும் செஞ்சுச்சுங்களா? இவன் செஞ்சுருக்காள்ல, செய்வோம். வாடி திவ்யா, என்னடி சேலையெல்லாம் கட்டிட்டு இருக்க? எங்கே போகிற, எதுவும் விசேஷமா? இல்லை ஐசு, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்பா வீட்டுக்கு போய் காசு எடுத்துகிட்டு வர சொன்னார், என்ன வரலையா? இல்லை, வீடெல்லாம் கொஞ்சம் தூசியாக இருக்கா, ஒற்றை அடித்து கூட்டி விட்டுட்டு குளிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு மெதுவாக தான் வருவோம் சொன்னார். சாயங்காலம் தானே தீசாத்து, அதனால ஒன்றும் இல்லை, நீ தான் இருக்கீல்ல. சரி சரி, கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துகிட்டே வரட்டும், அவருக்கும் சரியாக தூக்கமே இல்லை பாவம். ஆமாம், ஒன்று கேட்கணும்னே இருந்து, ஒரு வாரமாகவே உன் மூஞ்சியே சரியில்லையே, என்ன எதுவும் பிரச்சனையா? இல்லை சார், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்காக தூக்கம் இல்லை, அதனால தான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு இப்போ கால் பரவாயில்ல இல்லை? இல்லை இன்னும் 2 நாள் இங்கே இருந்துக்கலாமா? 2 நாள் இங்கே இருக்கிறதுக்கு என்ன சும்மா ஓசியாவை தங்க வைக்கிறாங்க? காசு தானே, பரவாயில்ல. வீட்டுக்கு போய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நடக்க வருதில்ல. வீட்டுக்கு போய் இந்த ஆயில்மெண்ட்டை போட்டாலே எல்லாம் சரியாக வந்துடும். இங்கே இருந்தாலே இருக்க காசு. நீயே ஓயாமல் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்க, எதுவும் சாப்பிட்றது ஆகலையா? தெரியல என்னென்னு, எதுவும் சாப்பிட்றது ஆகலையா இல்லை என்னன்னு தெரியல. ஒரே தலைவலியாகவும் வேற இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கேன், ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுக்கணும். என்ன இல்லடி, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டா தான் ஏதோ ஒத்துக்கலை, அது எல்லாம் சரியாயிடும். சரி விடு. சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் வெளியில் இருக்கேன், ஏதாச்சும் ஒன்றுனா கூப்பிடு சரியா? சரி வெளியிலே உட்காந்துக்க, நான் ஏதாச்சும் நான் கூப்பிடுறேன். ஒரு வாரமாக இவன் மூஞ்சியே சரியில்லையே, இப்படிலாம் இருக்க மாட்டாளே, ஏதோ விஷயம் இருக்குது, ஆனால் இதை சொல்லாமல் மறைக்கிறா. அடிக்கடி வாந்தி இருக்கிறா, தலைவலிக்குதுன்னு சொல்கிறா, சம்திங் இதாக இருக்கே. நாப்கின் கூட வாங்கி வச்சது இவ யூஸ் பண்ணவே இல்லை, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன். நம்மள்ட்டே மறைக்கிறா, பார்க்க நல்லவ மாதிரி இருந்துக்கிட்டு என்ன கேடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கண்டுபிடிச்சி முதல்ல அப்பாட்ட போட்டு கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் திவ்யாவே நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, இந்த ஐசு எப்படிப்பட்டவன்னு தெரியட்டும். ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு நம்மக்கிட்டே மறைக்கிறேன். நான் எப்படிப்பட்ட கேடி, எனட்டே நீ மறைக்க முடியுமா? அப்பாட்ட போட்டு கொடுத்து உன்னை கெட்ட பேரை வாங்க வைக்கிறேன்டி. என்னை எம்படுத்திட்டு திட்டுவிய, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அடங்கப்பிடாடி திமுரு பிடிச்சவ, அப்படி இப்படிலாம் திட்டுவிய. நீ இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இருடி, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்பாட்ட போட்டு கொடுக்குறேன். கையெங்களுமா பிடிக்கணும். அப்பா நம்புற மாதிரி சும்மா போய் சொன்னால் அப்புறம் நம்மளதையும் பல்லாருன்னு ஒன்று விடுவார். மாட்டுவா, மாட்டாமலா போயிடுவா. வச்சுக்கிறேன். என்ன கோமதி அக்கா இப்படி உக்காந்துட்ட? வாடி கமலா, என்னடி நல்லா இருக்கியா? என்ன பண்ணுற, ஆளே காணோம், ஊருக்கு போயிட்டியா? ஆமாக்கா, ஊருக்கு போயிட்டு காலையில் தான் வந்தேன். சரி உன்னை ஒரு ரெட்டு பார்த்துட்டு போகலாம், எல்லாம் முடிஞ்சிடுச்சா நல்லபடியாக அப்படின்னு கேட்கலான்னு தான் வந்தேன். நல்லபடியாக பேசி முடிச்சிட்டில்ல? நல்லபடியாக பேசி முடிச்சாச்சுடி. இருந்தாலும் காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தாண்டி ஒரே கவலையாக இருக்குது. செலவு இருக்குல்ல, அவங்க நகையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா அனுப்ப முடியுமாடி? குறைஞ்சது 10 பவுனாச்சும் போடணும்லடி. அது குறைஞ்சி இப்போ யார்டி போடுறாங்க? போடணும், சாமான் சட்டை அவங்க வேணான்னு சொன்னாலும் நம்ம கொஞ்சமாச்சும் வாங்கி வைக்கணும். நம்ம பிள்ளைக்கு மண்டபம் பார்க்கணும், சாப்பாடு செலவு பாதியாக இருந்தாலும் காசு வேணும்லடி. ட்ரெஸ் எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடி. காசு யார்கிட்ட கேட்குறேன்னு கூட தெரியல. கொஞ்சம் காசு இருக்குது, அது பத்தாதேடி. யார்கிட்ட கடை வாங்குறதுன்னு தெரியல. அதே உன்ட்ட கேட்கலான்னு பார்த்து நீ ஊருக்கு போயிட்டு வரட்டும்னே இருந்து நல்ல வேலை வந்துட்டேன்.
என்னக்கா இப்படி சொல்கிற? கையிலே வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலைகிற கதையாக இருக்குது. அதே உங்கள் மச்சான் வீடார் இருக்காங்கல்ல, கேட்டாதான் எதாக இருந்தாலும் செய்வாங்கல்ல. கடனை கேட்டு பாரு, நீ சும்மாலாம் கேட்க வேணாம். நீ பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எதுக்கு வெளியில் அலைகிற? அவங்க உன் பிள்ளைக்கு எதுவும் செய்ய மாட்டாங்களா? எப்படி செய்வாங்க? அவங்க பிள்ளைக்கு தான் நம்ம ஒன்றுமே செய்யலைல்ல. இந்த மனசு இருந்ததுனால ஏதாச்சும் உருட்டி பெரட்டி செஞ்சுருப்பேன். ஒத்த கையால் நான் என்னடி செய்ய முடியும்? அதை மனசில் வச்சுக்கிட்டே செய்ய மாட்டாங்க. அவருக்கு செய்ய ஆசை தான் மச்சானுக்கு. இருந்தாலும் அக்கா விட மாட்டாங்க. பார்க்கவே நல்லா பேசுவாங்க, ஆனால் எதுவும் செய்ய விட மாட்டாங்க. நம்ம அவங்கள்ட்ட காசு கேட்க போய் அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டா தேவையா? ஏக்கா, தம்பி சிவா பைட்ட சொன்னேன்னா அவன் ஏதாச்சும் ரெடி பண்ணுவானேக்கா. அவன் தங்கச்சிக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பேன்ல. அவனுக்கு தெரிஞ்ச அவன் என்ன பண்ண போறானோ தெரியலடி. அவனுக்குலாம் கல்யாணம்னே சொல்லலடி. அவன்கிட்ட சொன்னால் எப்படியும் பவிட்ட சொல்லிடுவேன்னு நான் சொல்லாமல் இருந்துட்டேன்டி. அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கவே வாழ்ந்து தம் குதிப்பேன். என்ன பண்ண போறானோ தெரியல. பவியை கூட ஓரளவு சமாளிச்சிடுவேன். இந்த சிவா பையில சமாளிக்கவே முடியாது. அவன் இப்போ தாண்டி வேலைக்கு போயிருக்கேன். அவன் எங்கேடி காசுக்கு போவேன்? கேட்கலடி. வேற எங்கிட்டாச்சும் தான் கேட்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். மீனா வேற இப்போதே முழுகாமல் இருக்கலாம். அவளை ஒரு எட்டு போய் பார்க்கணும். அது பார்க்க நேரம் இல்லை எனக்கு. இங்கேயே நேரம் கரெக்டாக இருக்குடி. அப்படியாக்கா? 5 வருஷத்துக்கு மேலாச்சுல கல்யாணம் ஆகி. நல்ல வேலை இப்போ மாச்சும் முழுகாமல் இருந்தாலே ரொம்ப சந்தோஷங்க்கா. ஆமாடி, நம்ம நினச்சதான் நடக்குது. கடவுள் எப்போ என்ன கொடுக்குறாரோ அதே நடக்கும். கல்யாணம் பிள்ளைகளுக்கு வச்சுட்டாலே தூக்கமும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தாண்டி தோணுது. கல்யாணம் முடிச்சுட்டு கடை இருந்தால் கூட எப்படியோ வேலை பார்த்து கட்டிடலாம் அப்படின்னு தோணும். அதுக்கு முன்னாடியே கடை எங்கே வாங்குறது, யார்கிட்ட வாங்குறது, வட்டியை நினச்சாலே அப்படியே என்ன பண்ணுறேனே தெரில. மறுபடியும் நான் வேலைக்கு தான் போகணும் போலடி. பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு அவள் வேலைக்கு போனாலும் சம்பளத்தை நம்ம கேட்க முடியுமா? வேலைக்கு போகிறதும் போகாதான் அவள் இஷ்டம். இருந்தாலும் சம்பளத்தை நம்ம கேட்க முடியாதுல்ல. அவளாக பிரியப்பட்டு கொடுத்தாலும் எல்லா காசையும் நம்ம வாங்கக்கூடாது இல்லடி. அது முறையில்லைல. யாக்கா, இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைலாம் கல்யாணம் பண்ணி போனாலும் எங்கள் அம்மா தான் படிக்க வச்சாங்க, நான் அவங்களுக்கு தான் சம்பளத்தை கொடுப்போம்னு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி காலங்கா இது. அப்படிலாம் நீ நினைக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பவி. அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டா. உங்கள் ஃப்ரெண்டுன்னு வேறு தானே சொல்கிற சம்மந்தி வீட்டுக்கார. அவங்க அப்போல்லாம் உன்னை விட்டுற மாட்டாங்க. அவங்க பேசும்போதே தெரியுது எவ்வளோ நல்லவங்கன்னு. உனக்கு நல்ல குடும்பமாக கிடச்சிருக்கு. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லு. ஆமாடி, எல்லாம் ஒன்னால தாண்டி. ரொம்ப தேங்க்ஸ் டி. நமக்குள்ளே என்னக்கா இருக்குது? நம்ம பவிக்காக நான் செஞ்சேன். இருந்தாலும் செய்யணும்னு மனசில் வந்துருக்குல்லடி. அதுக்காண்டி தாண்டி சொன்னேன். சரி, சாப்பிட்டியா இல்லையா? இல்லைக்கா, சாப்பிட்டுட்டு இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். அப்படியே சரி உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு பேசி முடிக்கிறதுக்கு என்ன பண்ணி ஏது பண்ணின்னு கேட்கலான்னு தான் வந்தேன். பேசி முடிக்கிறதுக்கு உன்னை கூப்பிடலான்னு பார்த்தேன். அப்புறம் யாரையுமே கூப்பிடல. வெளியில் வீட்டாளுங்க மட்டும்தான். அப்புறம் உன்னைய கூப்பிட்டா நாளைக்கு என்னைய கூப்பிடல உன்னைய கூப்பிடலன்னு ஊருக்குள்ளே 1008 கேள்வி வரும். அதாண்டி உன்னைய கூப்பிடல. நீ எதுவும் கோச்சிக்காத. ஐயோ அக்கா, உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். நீ கூப்பிடலைனாலும் நான் ஒன்றும் உன்னை வருத்தப்பட மாட்டேன். என்னை கூப்பிட்டாலும் பிரச்சனை தான் பண்ணுவாளுங்க. அவளை மட்டும் கூப்பிட்ருக்கேன், என்னைய கூப்பிடலன்னு. நீங்களாம் பேசி முடிச்சது வரைக்கும் சந்தோஷம்தான். என்னை கூப்பிட்டுருந்தா அப்புறம் 1008 செலவு. ஒருத்தி பின்னாடி ஒருத்தையாக கூப்பிட்டு செலவு தான் உங்களுக்கு தேவையா? கல்யாணத்துக்கு சொல்லிக்கலாம் எல்லாருக்கும். காசுக்கு ஒரு அண்ணன்ட்ட நான் கேட்டு பார்க்குறேன். வட்டி 5 காசு வட்டி சொல்கிறாரா 10 காசு வட்டி சொல்கிறாருல. வட்டி தான் ஒரு கூட கேட்பாரு. கொஞ்சம் கம்மி பண்ணி உனக்காக நான் கேட்டு பார்க்குறேன். நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், நமக்காக எல்லாம் செய்வார். நான் கேட்டு பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன். நீ இங்கே வாங்கி போயிருந்தா நான் அதை பற்றி உன்ட்ட பேசவே இல்லை. நீ பார்த்தா வேணாங்கிற. சரி கேட்பேன் விடு. ஆமாடி, சொந்தத்துக்குள்ள மட்டும் காசு வாங்கக்கூடாதுடி. நாளைக்கு அதுவே பெரிய பிரச்சனையாயிரும்டி. இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் இருந்துக்கும். காசு வாங்க வேணாம். நீ வெளியிலே கேட்டு எவ்வளோ என்னன்னு கேட்டு சொல்லு. சரி, அதை நான் கேட்டு சொல்கிறேன். நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது சரியா? துணிமணிலாம் எடுக்கணும், மற்ற இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் பண்ணலையா இன்னும்? இல்லையுமே தாண்டி பண்ணணும். காசு வேணும்ல. முதல்ல காசை வாங்கிட்டு மற்றபடி என்ன பண்ணலான்னு தான் ஃபோன் பண்ணணும். மச்சான் வீட்டிலேருந்து இப்போ கேட்கணும். அவங்கள்ட்ட கேட்டால் என்னமோ நீனா தானே எல்லாம் பார்த்து பண்ணுற, நீனா பண்ணிக்க, எங்கள்கிட்ட ஏன் கேட்குறேன், எங்கள்கிட்ட கேட்டால் எல்லா முடிவு எடுக்கிற அப்படிங்கிறாங்க. வெடி வெடின்னு பேசுகிறாங்க. என்னத்த பண்ணுறது சொல்லு. இந்த நல்ல காரியம் வச்சாலே அப்படிதாக்கா. ஏதாச்சும் சண்டை இல்லாமல் நடக்கவே நடக்காது. சண்டை வரதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக நீ மனசுடைஞ்சு உட்காத. உன் பிள்ளைக்கு கல்யாணம் நீந்தே பார்க்கணும், வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் பேசிட்டு போயிடுவாங்க. உன் மச்சான் வீட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பேசுகிறேன்னா நான் வாட்டுக்கு போயிடுவேன். நீ தான் நின்று பார்க்கணும். ஆமாடி, அது என்னவோ வாஸ்தவம் தாண்டி. யார் என்ன பேசினாலும் நம்ம பிள்ளை கல்யாணத்தை நம்ம தாண்டி நடத்தி வைக்கணும். காசு இருக்கோ இல்லையோ நம்ம கடை வாங்கி தானே நடத்தி ஆகணும். அதுக்காண்டி நம்ம பிள்ளைய விட்டுற முடியுமா? காசு இல்லைங்கிறக்காண்டி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தானே அனுப்பணும். அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய எவ்வளோ கடனானாலும் பரவாயில்ல. நான் வேலைக்கு போய் கட்டிக்கிறேன். சிவா பையன் ஏதாச்சும் செய்வாக்கா. சிவா பையலுக்கு பவினா ரொம்ப பிடிக்கும். தங்கச்சின்னு கிடப்பேன். அந்த மீனாவை கூட ரொம்ப கண்டுக்க மாட்டேன், கூட பிறந்த அக்கால கூட. இருந்தாலும் பவினா அவனுக்கு உயிர். அவன் ஏதாச்சும் செய்வேன் பாருவே. நீ சொன்னாலும் சொல்லலாம் பாருவே. கல்யாணத்தை சொல்லாமல் இருந்தது ஏன்னா கோமா இருக்கலாம். இருந்தாலும் பவிக்காக ஏதாச்சும் சேர்த்து வச்சிருப்பேன். அவன் நீ வேணா பாரு. அவன் எதுவும் செய்யலைன்னா கூட பரவாயில்லையே. கடைசி வரைக்கும் பாசமாக இருந்து பார்த்துக்கிட்டா தேவையில்ல. பவி ஒரே பொண்ணாக பிறந்துட்டா. அவனை தான் அண்ணன் நினச்சிக்கிட்டே ஓடுவா. அதனால அண்ணனாக இருந்து சீரு சின்னத்தை எல்லாம் செய்யக்கூட வேணாம். அவனால் முடிஞ்சதை செய்யட்டும். தாய்மாமன் சீரு அந்த மாதிரி சீரெல்லாம். மற்றபடி 2 பேரும் ஒன்றா இருந்தால் போதுண்டி. அதுகளை பற்றி தெரியாதாக்கா. அண்ணன் தங்கச்சின்னு உருவுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது.
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் வேறு வேறு வயிற்றுல பிறந்த பிள்ளைய தானே, ஒரே வயிற்றுல பிறந்த பிள்ளையிலே சண்டை அடிச்சுக்கு நாறுதுங்க. அதனால தாண்டி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒத்த பிள்ளையா போயிட்டா இன்னும் ஒரு கூட ஒன்று துணைக்கு இருந்ததா எனக்கு ஒன்றும் கரைச்சல ஆறுதலுக்கு இருந்திருக்கும். அதையும் இல்லாமல் போச்சே. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சிவா இருக்கேன்ல, அவன் பார்த்துப்பேன் விடு. சரி நான் கிளம்பட்டுமா? சரிடி கிளம்பு. சரி நான் கிளம்புறேன். போய் சப்பாத்திக்கு மாவு பிசையணும், பிசைஞ்சு வச்சுட்டு ஏதாச்சும் குருமாதையும் செஞ்சு சாப்பிடணும்.